என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஏமாத்துறதுன்னா சாதாரணமா ஏமாத்தல, நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டான். இந்த ஸ்கேம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கேம்ல கடைசியில் நானே போய் விழுந்துட்டேன். என்ன எப்படி ஏமாத்தினா, எப்படியெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினா, நான் எவ்வளவு காசை இழந்தேன், நீங்க எப்படி இந்த ஸ்கேம்ல மாட்டாம தப்பிக்கிறது, எப்படி ஏமாறாம இருக்கிறது, அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா சொல்லிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, cash on delivery is not available. 40% booking amount, 60% after shipment amount. Facebook பேஜை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சில கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசினேன். Don't take any online orders, right? No. நீ வந்து ஃபேக் ஐடின்றத நான் அந்த கடை ஓனருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். And he said காலை கட் பண்ணிட்டான். வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராயிட்டான். ரீசெண்டாக என்னுடைய கேமரால டிஸ்பிளே ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருந்தேன். அந்த டைமில் தான் நம்ம GoPro வச்சுலாம் ஷூட் பண்ணோம். அதை பார்த்துட்டு என்னையா ஃப்ரேம் ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்லாம் கேட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே அங்கே ஒரு 2 நாளில் தரேன்னு சொல்லிட்டு 10-15 நாள் ஆக்கி விட்டாங்க. ஸோ சேஃப்டிக்கு நமக்கு இன்னொரு கேமரா கையில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு OLX-குள்ளே போனேன். நார்மலாக செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்குறதுனா OLX-குள்ளே தானே போவோம். அங்க போனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், ஸ்கிராட்ச் ஈச் இல்லாம எதுவும் பக்காவா இருக்கணும், அந்த கேமரா கம்மி யூசேஜா இருக்கணும், ஆனா கம்மி விலையிலயும் அந்த கேமரா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. இந்த ஒரு பாயிண்ட பேஸா வச்சுதான் இவங்க ஸ்கேமையே ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இந்த சதுரங்க வெட்டில ஒரு டயலாக் ஒன்று வருது தெரியுமா, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுங்க ஆசையை தூண்டல, அந்த ஒரு விஷயத்துல பாராட்டியே ஆகணும். இவங்க தூண்டுறது நம்மளுடைய பேராசைய. அவன் கண்ணில் ஜோதியை பார்த்துட்டு செல்வான், கண்டிப்பா வருவான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, OLX-ல போயிட்டு கேமரா சர்ச் பண்ணும்போது இந்த கேமரா மட்டும் அப்படியே துண்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படியே புது பீஸை போட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அண்ட் 1,27,000 ரூபாய் வரக்கூடிய அந்த கேமராவை இவனுங்க ஜஸ்ட் 82,000 ரூபாய்க்கு போட்டிருக்கானுங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு 14 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 year சர்வீஸ் வாரண்டி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறானுங்க. பில் உள்பட கொடுத்துருவாங்களாமா. இதுக்கு மேல வேற என்ன வேணும், புது பீஸ், வாரண்டி, பில்லு. சரி ஓகே, எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னை அம்பத்தூர். ஸ்ட்ரைட்டா போய் செக் பண்ணி பில் வாரண்டியோட அந்த கேமரா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த சாட்ல போயிட்டு நான் ரிப்ளை பண்ணேன். 82,000 ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படியும் பார்கெயின் பண்ணுவோம்ல. 9 ரூபாயா, 5 ரூபாய், 8 ரூபாய், 6 ரூபாய், நம்ம ஒரு 50,000 ரூபாய் சொல்லுவோம். அப்பதான் அவன் 70,000 ரூபாய்க்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 50,000 ரூபான்னு போட்டேன். 10 ரூபாயா, 4 ரூபாய். ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு, இத்தனை கிலோமீட்டர் லென்த். 1,27,000 ரூபாய் ப்ராடக்ட்டை நானே 82,000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். நீ 50,000 ரூபாய் கேட்கறியா, தர முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுவான்னு பார்த்தா, இதுதான் என் நம்பர், கொஞ்சம் கால் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? என்னடா ஏதோ தப்பா இருக்கே, கேட்ட உடனே நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல சரி ஓகே ஃபோன் பண்ணி என்ன சொல்றான்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் அம்பத்தூர்ல இருக்கு, நம்ம நேரில் தானே போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணேன். 1494 அந்த கால் ரெக்கார்டிங் இருக்கு, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி ஸ்பீக்கர்ல போடுங்க. Hello. ப்ரோ OLX-ல மெசேஜ் பண்ணியிருந்தேனே. Speaking Hindi or English? English. Yes sir. Okay, where are you from, bro? Sir, actually sir, our shop is in West Bengal, Asansol. We provide all over India delivery services sir. ஆனா அசிங்கமா கேட்றேன் பாத்துக்க. ஸோ அவனுக்கு நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. அவன் தமிழ்காரன் கிடையாது, ஹிந்திக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவன் சென்னையில கிடையாதான், வெஸ்ட் பெங்கால்ல உட்காந்துருக்கானா. ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். ஏண்டா பொக்கரவாயா, நீ வெஸ்ட் பெங்கால்ல உட்காந்துட்டு ஏன்டா சென்னை அம்பத்தூர்னு போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டா, So not in Chennai, it shows Ambattur, Chennai. Yes. In Chennai you will get a home delivery. It's a fully new product, not used product, not repair product. Okay. You are getting 1 year officially warranty also. நாங்க சென்னையில டெலிவரி பண்ணுவோம்ல, ஸோ அதனால தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி விடாம கூடவே வந்துட்டு இது வந்து அன்யூஸ்டு ப்ராடக்ட், உங்களுக்கு வந்து வாரண்டி கிடைக்கும், பில்லு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஓகே, அதாவது சென்னையில் இல்லாட்டாலும் நம்மளுக்கு வந்து புது ப்ராடக்ட், பில்லு, வாரண்டி எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற நம்மளுடைய பேராசையை அந்த இடத்துல தூண்டி விடுறான்.
ஸோ நெக்ஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு So cash on delivery is not available. 40% booking amount, 60% after shipment amount. Before payment, I can provide you our shop GST number. You can verify it. 40% புக்கிங் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணிடணுமா, ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 60% ஆஃப் தி அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 40% of amount I need to pay in advance. After receiving the product, I need to pay the remaining 60% of the amount, right? Yes. என்னடா புத்தாட்டது? ஏண்டா பொக்கரவாயா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி நீ வந்து எப்படி எனக்கு ப்ராடக்ட் அனுப்புவேன்னு நான் 40% அமௌண்ட் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு I am the manager of shop. I can provide you my Aadhaar card, PAN card also if you are interested. Okay, bro. But how can I believe, bro? Before paying the booking amount, I can provide you shop GST number. First you can verify it and order it. Then I will provide you my Aadhaar card and PAN card also. Okay. என் கடையோட ஜிஎஸ்டி நம்பரை உனக்கு தரேன், நீ வெரிஃபை பண்ணிக்கோ. அதுவும் நீ நம்பல அப்படின்னா என்னுடைய பேன் கார்டு, என்னோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் அமுச்சு விடுறேன். விட்டா எங்க வீட்டு ரேஷன் கார்டை கூட உனக்கு அமுச்சு விடுறேன். நீ அதை பார்த்தாச்சு என்ன நம்புடா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த ஆளு சொல்றது உண்மையா? ஏண்டா கங்கரகரணா மண்டியா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னுடைய ஆதார், பேன், ஜிஎஸ்டி நம்பர் இது எல்லாத்தையும் நீ கொடுத்தாலுமே நான் எப்படா அவனை நம்பி 40% காசும் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பயுமே ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்ல மாட்டான். வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. What if I'm not receiving the product, bro, after paying the amount? You will get tracking ID, everything you will get it. You will receive the product and after paying the booking within half an hour you will get your invoice and tracking ID. It will be mentioned 1 year brand warranty and 14 days return policy. நீ ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் உன்னுடைய ட்ராக்கிங் ஐடி, ஷிப்பிங் டீடைல்ஸ், உன்னுடைய இன்வாய்ஸ், உன்னுடைய வாரண்டி எல்லாத்தையுமே நான் உனக்கு அனுப்பிடுவேன். என்னோட ஆதார் இருக்கு, என்னுடைய பேன் இருக்கு, என்னுடைய கடையுடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. இது எல்லாத்தையும் நீ வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா அனுப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நம்மளை நம்ப வைக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க. சரிடா, நான் உனக்கு காசை அனுப்பிச்சிட்டேனே வைடா, எனக்கு எத்தனை நாளடா ப்ராடக்ட்டை நீ அனுப்புவ அப்படின்னு சொல்லி கேட்டா Okay, how long will it take to receive the product, bro? Sir, 2 to 3 days. 2 to 3 டேஸ்ல அனுப்பிச்சு வராமா. எங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் டு சென்னைக்கு 2 to 3 டேஸ்ல ஒரு டெலிவரியே பண்ணிட்டு வராமா. என்னடா இதெல்லாம்? என்ன எப்படிடா இதெல்லாம் ஜாத்தியம் சொல்லி கேட்டா ஏர் கார்கோல அனுப்ப வராமா. It will be go by air cargo. Okay. சரிடா, நான் கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு புது பீஸ நீ வந்து எனக்கு ஏர் கார்கோல எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவியா? நம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. அடுத்ததான் நான் அவனை வந்து லாக் பண்றதுக்காக ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அதாவது என் ஃப்ரெண்டு வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கான், நான் அவங்கிட்ட சொல்லி உன் கடைக்கே வர சொல்றேன், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக ஓகே வர சொல்லு, என் கடை இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். Is it possible to visit your shop, bro, if my friend is available? Yes, possible. Okay, Possible. where is the shop location, bro? Sir, West Bengal, Asansol district. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என் ஃப்ரெண்டை நேரா அவன் கடைக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட சரி வர சொல்லுன்னு சொல்லி சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கை தன்மையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு. நான் தானே சொன்னேன், நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. சரி, கடையோட அட்ரஸ் பேர்லாம் சொல்றா அப்படின்னா கடையோட பேரு அட்ரஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட டீடைல்டா சொல்றான். So can you WhatsApp the address, bro? I'll ask my friend to come and visit the shop. Yes. இந்த கடை, இந்த அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கூகுள்ல அடிச்சு பார்த்தா அந்த கடை, அந்த அட்ரஸ், அவன் சொல்ற அந்த ஜிஎஸ்டி நம்பர் இது எல்லாமே பக்காவா இருக்கு. ரொம்ப பக்காவா இருக்கு. இந்த அளவுக்கு பக்காவா இருக்கிறதுலயே ஏதோ ஒன்னு உதைக்கி. ஓகே, கடை இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்கேஸ் ஏமாத்தினா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், இல்ல நேர்ல போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வருமா இல்லையா? சரி சார், பண்ணிக்கலாம். சூப்பர் சார். பட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கடையோடைய பேர் இருக்கு இல்லையா, அதை போய் நீங்க சர்ச் பண்ணாலும் அந்த கடையோடைய ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவே கிடைச்சிடும். Okay, bro. Then I will ask him to come and pay the full amount and get the product from the shop itself, bro. Is that okay, bro? Okay. சரி, பயப்புல ஏதோ ஒன்று ட்ரை பண்றான், நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு போனை எடுக்க மாட்டான், அதனால என்ன பண்றேன் 40% அமௌண்ட் நான் உனக்கு போட்டு விட்டுறேன், நீ சொன்ன மாதிரி உன்னுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாம் கொஞ்சம் அமுச்சு விடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
டப்புன்னு அமுச்சு விட்டான். சரி, அவன் சைடில் நம்ப வைக்கிறதுக்கு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம சைட்லையும் நம்ப வைக்கிறதுக்கு சில வேலைகள்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பார்கெனிங் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது 40% அட்வான்ஸாக போட முடியாது, 20% போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நோ 40% ஒன்லி அப்படின்னா. Is it possible if I pay 20% in advance and 80% after delivery? 20% don't do, sir. We will also pay that. So that's why we told you on 40%. 20% in advance is okay, bro. Just check, no. Wait for a minute. சார் நான் போறேன். நில்லுப்பா. ஒரு முடிவுக்கு வாடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 30% ஓகே சொல்லிட்டான். ஏன்னா எவ்வளவு காசு கிடைச்சாலும் அவனுக்கு அது லாபம் தான். சரி, ஓகே 30% வாங்கிட்டு இவனை பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். Yes, sir. You can do 35%. 35? At least 30%, bro. Final for 30%, bro. 10% only discount I ask, no? Okay, sir. கொண்டாயா கைய இதாயா மேட்ரு. அண்ட் இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் கன்ஃபார்மா அவன் ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்துருப்பான். ஸோ அதை வெரிஃபை பண்றது வேஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், உன்னுடைய பேங்க் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். You send me the bank details, bro. Bank details, sir. UPI ID I can send you. UPI ID. UPI ID. Okay, I will send you. யூபிஐல போட்டு விடுறியா அப்படின்னா, யூபிஐ நகியே உன்னுடைய பேங்க் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடு, நான் அதில் தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே Bank details is okay, bro. Send me bank details. Okay, I will send you the bank details. அப்படியா, சரி ஓகே, நான் பேங்க் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு பேங்க் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விட்டான். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கு இல்லையா, அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, அந்த பிரான்ச் மும்பையில் இருக்கு. இவன் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல, ஆனா பேங்க் அக்கவுண்ட் மும்பையில் வச்சிருக்கானாமா. அட படுபாவிகளா, மோசம் பண்ணிட்டீங்களா டேய். ஏண்டா கர்ணகிழங்கு மண்டையா, நீ இருக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல, ஆனா நீ பேங்க் அக்கவுண்ட் மட்டும் மும்பையில் வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்டா என்கிட்ட அதுக்கும் பதில் இருக்குல்ல. நான் இங்கே வேலை செய்து என்ன ஓனர் மும்பையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஆன்சர் சொல்லிட்டான். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. என்னடா இது, நம்ம என்னதான் லாக் போட்டாலும் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்றானே, இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, சரி இருறா பொக்கரவாயா, நான் இன்னும் கொஞ்சம் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கூகுளில் அந்த கடை பேரை அடித்த உடனே அந்த கடை பேர்லேயே ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சில கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த கான்டாக்ட் நம்பரும் இவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பரும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நம்பர் மேட்ச் ஆகலை. சரி ஓகே, சில டைம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் புதுசாக கூட வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு இல்லையா, அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசினேன். யாரு? Hello. Radio Electronics Corporation. Do you know English? Do you have any account in OLX? Are you selling cameras? No, sir. No. Okay. By using your shop name, someone is scamming in OLX. Our shop name. Yeah, your shop name. Using your shop name and your address. ஸோ அந்த கடைக்கு நம்ம கால் பண்ணி பேசும்போது ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாரு, OLXல எங்களுக்கு அக்கௌண்ட்லாம் எதுவுமே கிடையாது, அப்படி ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது ஃபேக் ஐடி, அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் இந்த அட்ரஸில் இந்த கடை இருக்கு, பட் கடையில் மட்டும்தான் நாங்கள் வச்சு விற்கிறோமே தவிர்த்து எந்த ஆன்லைன் ஆர்டர்ஸோ ஆன்லைன் டெலிவரிஸோ நாங்கள் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. We are only operated in shop. We don't have a. You don't take any online orders, right? No. We only sell from Shop. Okay. Yes. இது வரைக்கும் ஓகே, பட் இதுக்கு அடுத்ததா ஒரு விஷயம் சொன்னாரு, அதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம். Vikas Kumar, he is scamming using your shop name and all. Our what camera? Sony A73 camera. Our owner name is also Vikas. I will call and rectify them. Okay. Okay. விகாஸ் குமார்ன்றவன் தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரு சொன்னது என் கடையோடைய ஓனர் பேரும் விகாஸ் குமார் தான், ஒருவேளை அந்த விகாஸ் குமார் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்றதை நான் செக் பண்ணிட்டு திரும்பவும் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. என்ன ராஜேந்தர் இந்த கேஸ் இப்படி தண்ணி காட்டுது? எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகி போச்சு. என்னடா இது, அப்ப நம்ம தான் இதை ஸ்கேம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டோமா? அப்ப அவன் ஜெனியூன் தானா? ஓனர் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோமா? அந்த விகாஸ் குமார் தான் இந்த விகாஸ் குமாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல என்ன பண்ணேன், இரு வெயிட் பண்ணு, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல வந்து அவனுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் நான் அமுச்சு விடுறேன், இதை முதல்ல வெரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ட உடனே நமக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ஒண்ணு விடாம போறாதுன்னு சொல்றேன் சார். சொல்லு. இது ஒரு ஃபேக் ஐடி, இதை வந்து நம்பாதீங்க, என்னுடைய ஓனர் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ இவன் கம்ப்ளீட்டா ஒரு ஃபேக் தான்.
இந்த பொக்கரை வாங்கி நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு, காசை போட்டு விட்றியா, பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டேன், ஆதார் கார்டு அனுப்பிச்சிட்டேன், பேன் கார்டு அனுப்பிச்சிட்டேன், ஜிஎஸ்டி நம்பர் அனுப்பிச்சிட்டேன், இன்னும் நீ என்ன நம்பலையா, சீக்கிரம் காசை போட்டு விடு. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கான். டேய் இருடா, நீ யாருன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நானே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கால் பண்ணேன். Yes, sir. Yeah, bro, I verified your account number and the shop details and everything, and I called the shop owner, and he said like we don't do any online orders. இருடா பக்கரவாயா, ஏண்டா நீ வந்து ஃபேக் ஐடின்றதை நான் அந்த கடை ஓனருக்கே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்படிதான் நீ ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு வார்த்தை பேசலையே, கேட்டுட்டு கமக்கமா காலை கட் பண்ணிட்டு போயிட்டான். And he said காலை கட் பண்ணிட்டான். வண்டி யூட்டர்னரா செட்டி உஷாராயிட்டான். பொக்கரவாயன் ஸ்கேம் பண்றீங்களாடா, ஸ்கேமு ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. காலை கட் பண்ணா அதே கையோட போயிட்டு நம்ம காமிச்ச ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாராமா, புத்திசாலித்தனமா பண்றாராமா. ஏண்டா நான் ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன், அண்ட் உன்னோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஓனருக்கும் அனுப்பிச்சு வச்சுட்டேன், கூடிய விரைவில் நீ மாட்டிப்படா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு. அப்படியா, ஓகே 20% அனுப்புறியா அப்படின்றான். டேய் இவ்வளோ சொல்லி 20% கேட்குறியா நீ? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் மிஸ் தான். அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜிஎஸ்டி நம்பர், பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டானே, கடை அட்ரஸ் இருக்கு, ஜிஎஸ்டி நம்பர் வெரிஃபை பண்ணா கரெக்டாக இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. 30% அமௌண்ட் தானே போட்டு விட்டா நம்மளுக்கு புது பீஸு, எங்க போய் தேடினாலும் புது பீஸா 65,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? 1,30,000 ரூபாய் எங்க இருக்கு, 65,000 ரூபாய் இருக்கு, பாதிக்கு பாதியாச்சே அப்படின்னு சொல்லி ஏமாந்து காசை போட்டிருந்தா அந்த 30% எடுத்து வாயில போட்டு ஆன்னு ஏப்பம் விட்டுருப்பான். நம்ம கதி அதோ கதியாயிருக்கும், அப்படியே வாரி துண்டு போயிடுவேன். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராச்சும் புது பீஸை உங்களுக்கு 50% ஆஃபில் கொடுக்குறேன், கிளியரன்ஸ் சேலில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இது எல்லாத்தையும் மீறி நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. நேரில் போய் பார்த்து செக் பண்ணாலே பாதி பேரை ஏமாத்துறாங்க. இதில் அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா அப்போவே அவனை பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த இதை பார்க்க போயிருங்க. யார்ட்டையுமே அட்வான்ஸ் பேமெண்ட்னு சொல்லிட்டு ₹1 சல்லி பைசா கூட அனுப்பிடாதீங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு இந்த ஸ்கேம்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க மாட்டிருக்கீங்களா, இல்லை அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்ல காரியமா இருக்கு சொல்றேம்மா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டு நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.